ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது நம்மளோட செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லோரும் வீடியோ நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி வீடியோவில் சில கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நம்ம வர வீடியோஸில் முடிஞ்சளவு என்னோடய பெஸ்ட்டில் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது என்ன ப்ராப்ளம்னா, நானே வீடியோவும் ஷூட் பண்ணி அம்மாவோட சேர்ந்து குக் பண்ணிவிட்டு எடிட்டிங்கும் நானே பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு எல்லாம். அதனால் கொஞ்சம் டைமும் ஆகுது. அதனால தான் வீக்லி இதுக்கப்புறம் வீடியோ போட்டுறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் அது எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னோட அப்கமிங் வீடியோஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் செஞ்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கணும், அது நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி எங்களுக்கும் நல்லா வந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் நம்ம என்ன சமைக்கிறோன்றது மேட்ரு இல்லை, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது மேட்ரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும் போது நமக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உங்கள் எல்லாருக்கிட்டே ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம வந்து கேட்ரிங் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், சின்ன ஆர்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஆர்டர் நமக்கு இருக்குது. அந்த ஆர்டரை எப்படி சமைக்கிறோம், அது எப்படி ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டர் ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். கஷ்டமாக இருக்குன்றதுலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து செய்யும்போது அதில் சில கஷ்டங்கள் இருக்கும். அதை எப்படி நம்ம ஈஸியாக பைபாஸ் பண்ணி எவ்வளோ நல்லா பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இன்றைக்கி ஆர்டரில் நமக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குது, அது எப்படிலாம் நம்ம சமைச்சிருக்கோம், எப்படிலாம் அவுட்புட் வந்திருக்குன்னு என்னோட சேர்ந்து நீங்களும் எல்லாம் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த மாதிரி நம்ம ஆர்டர் செய்யும்போது இதில் பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, இப்போ வந்து நம்ம பல்காக சமைக்கும் போது வீட்டுக்கு செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4 to 5 பேருக்கு சமைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, டக்குன்னு என்ன இருக்கோ அதை டக்குன்னு வெட்டி நம்ம வேகமாக சமைச்சு அப்படியே கொடுத்துருவோம். அதனால் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு செய்யும்போது இந்த மெஷர்மெண்ட்ஸுன்ற மேட்டர் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னு நான் சொல்ல வரேன்னா, நம்ம 5 பேருக்கு டெய்லி செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம அதே குவான்டிட்டியை போடுவோம், எவ்வளோ கையிலேருந்து அள்ளி போகிறோம் எல்லாமே நமக்கு தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிறைய பேருக்கு செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த மாதிரி கையில் அள்ளி போட முடியாது. ப்ராக்டிஸில் பண்ணலாம். இப்போ நான் அம்மாலாம் நாங்கள் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண போய் எங்களால் அது மாதிரி சில விஷயத்தை பண்ண முடியும். இப்போ உப்பு மிளகா பொடிலாம் கையில் அள்ளி போடுவோம். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் மெஷர்மெண்ட் இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மெஷர்மெண்ட்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது எல்லாமே நம்ம சமைச்சு ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 கிலோ அரிசி நம்ம வேக வச்சோம்னா அதில் ஒரு 7 to 8 பேர் சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்றவங்க நல்லா கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் 4 to 5 பேர்லேயே இந்த சாப்பாடு காலியாகும். சில நேரம் சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியாக அதை சாப்பிட்டாங்கன்னா அது 10 பேர் வரைக்கும் வரும். இப்போ நான் 1 கிலோ அரிசி போட்டு 10 பேர் சாப்பிடுவாங்கன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா 5 பேர் சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு காலியாகும். ஸோ இந்த கேட்ரிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போயுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எப்போயுமே சாப்பாடு செய்யும்போது அந்த அளவை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்போயுமே எங்கள் கையில் வச்சுப்போம். இன்கேஸ் யாருக்கா சாப்பாடு பத்தாமல் போச்சுன்னா நாங்கள் உடனே அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி வேகமாக எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பார்த்துப்போம். அதனால் என்றைக்குமே இந்த சாப்பாடு மட்டும் மிச்சமாகிடுச்சுன்ற பேர் வரவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கு, அந்த கஷ்டத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். சில நேரம் சாப்பாடு எக்ஸஸ் ஆகிடும், அதையும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எங்களால் முடிஞ்சளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். அப்படி முடியாத சாப்பாடு தான் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே சாப்பாடு செய்யும்போது +or-5 அந்த நம்பர்ஸ் நமக்குள்ளே வச்சுருந்தோன்னா தாராளமாக நம்ம வந்து சமைக்கலாம். அதே நேரத்தில் இந்த மெஷர்மெண்ட்ஸ் நான் சொன்னது சாப்பாடோட குவான்டிட்டி மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் ரெசிபி சமைக்கும் போது அதில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறோம், அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். பட் நான் அதுக்கு மெயினாக நான் யூஸ் பண்ணுற ஐடியா என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு கிச்சனில் கனடாவில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் மெயினாக பார்க்குற விஷயம் வந்து ப்ரெப் குக்கிங். ப்ரெப் குக்கிங்கிறது வந்து முன்னாடியே நம்ம சமைக்க போகிற சாப்பாடுக்கான குக்கிங்க்கு தேவையான விஷயங்களை முன்னாடியே ப்ரெப் பண்ணி வச்சுக்கிறது தான் ப்ரெப் குக்கிங். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மாவும் நானும் சேர்ந்துட்டு இன்றைக்கி ஆர்டர் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் டீகோட் பண்ணுவோம். இப்போ சாம்பார்னால் அதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ குவான்டிட்டி வேணும் எல்லாம் மெஷர் பண்ணி அந்த பொருட்களை எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி வச்சுருவோம். வாங்கி வச்சுட்டு அந்த பொருட்களை எப்படி நம்ம இது மெயிட் பண்ணணும், வெயிட் போட்டு எல்லா மெஷர்மெண்ட்லாம் பண்ணி எப்படி நம்ம கட்ஸ் எந்த மாதிரி பீசஸில் வேணுமோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதில் சில விஷயத்தை குக் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உருளைக்கிழங்கு இருக்குன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு வைக்கிறது, இல்லை வந்து நம்ம மாவு அரைக்கணும்னா மாவு அரைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்சளவு பாத்திரம் வந்து நிறையா வச்சு சமைச்சா நமக்கு பெட்ரு. நம்ம ஒரு பொருளையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு சமைக்கும் போது ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். சில நேரம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே பாத்திரத்தில் ஒரு ஓரமாக சில ஜாமானை வச்சுட்டு அதில் எது எடுத்தோம் எது போட்டோம்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு டிஷ்ஷுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சு ஃபுல்லாக அந்த செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த பாத்திரத்தோடு போயிடும். அந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அது தனியாக இருக்கும். செகண்ட் டிஷ் எடுக்கும்போது தனியாக அதுக்கான காய்கறிகளை தனியாக இன்க்ரீடியன்ஸ்லாம் தனித்தனியாக கட் பண்ணி அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு தனியாக வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்டாக பண்ணும்போது எங்கேயுமே மிஸ்டேக்ஸும் நடக்காது. மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் குவான்டிட்டி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் கீ ஆஃப் மேக்கிங் கேட்ரிங் பிஸ்னஸ் அட் ஹோம். நீங்கள் வீட்டிலேருந்து சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன்று தான் உங்களோட கீ. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு
இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா யார் வேணால் கேட்ரிங் பண்ணலாம். அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் என்னால் முடிஞ்ச மெஷர்மெண்ட்ஸே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் என்னோட மெஷர்மெண்ட்ஸ் இப்போதைக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது, ஏன்னா நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்கிறோம், நம்ம எப்படி கிச்சன் ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் செட்டாக நம்ம ஆர்டருக்கு இன்னைக்கு உட்கார பண்ணுறதுக்கா? சரி, உட்காருன்றது என்ன? அது அப்படியே சும்மா ஒரு வார்த்தை. செட்டிநாடு ஸ்வீட் வகையும் பாசி பயிறு, பாசி பருப்பு போட்டு செய்கிற ஸ்வீட். ஓகே. நான் ஏற்கனவே டைம் ஆகிருந்தா ரவை வறுத்துட்டேன். பாசி பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வர்ற மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்ப பலப்பலன்னு இருக்கக்கூடாது, மலர்ந்து வந்துருக்கணும், அது மாதிரி வேக வச்சுக்கணும். இது தேங்காயும் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுக்கேன். வெல்லம் பாகு எடுத்து வச்சுக்கேன். ஈஸியாக இருக்கும், செஞ்சுக்கலாம். இது வந்து எண்ணெய் மட்டும் இல்லை, கொஞ்சம் நெய்யோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும், வாசம் வர எண்ணெய் எதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. எதுவும் தக்காளி சட்னி. ஓகே. எல்லாம் வதக்கி ஆற வச்சு, ஏன்னா டைம் நம்ம எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து கொத்தமல்லி சட்னி. ஓகே. அதையும் வதக்கி ஆற இதுவே வறுத்த ரவை, அதனால் லேசாக நெய்யில் வறுத்து வேக வச்சுருக்காங்க. அப்போ ஆல்ரெடி வறுத்துட்டு நம்ம அப்புறம் வேக வச்சுருக்கோம். ரெண்டுமே வறுத்து வேக வச்சுருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து வெந்து வரணும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களை நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் பிரித்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து வடைக்கு, இது வந்து மற்ற சாம்பார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக, அதுக்காக வெங்காயம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசை இருக்குது, ஆனியன் பொடியெல்லாம் போட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம், அது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குருமா செய்ய போகிறோம். அந்த மாதிரி அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இந்த மாதிரி பிரித்து வைக்கிறதுனால சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா நம்ம எது முடிக்க ஒரு டிஷ்ஷாக முடிச்சுட்டு அடுத்த டிஷ்குள்ளே ஃப்ரீயாக என்ட்ரு ஆகலாம். மீன் வயல் இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்துட்டு சுருண்டு வரணும். நல்லா சுருண்டு வரும்போது வெள்ளைக்கட்டி பாகு வச்சுக்கணும். தண்ணி வெள்ளை பாகு. அந்த சக்கரை பாகெல்லாம் எடுத்து நல்லா வெந்து வரணும். இது கொஞ்சம் அப்படியே பிசுன்னு அப்படியே சேர்ந்தாப்பில் வரும். வரும்போது இது வந்து நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து 1 மடங்கு ரவை, அதே அளவு பாசி பருப்பு, வெல்லம் வந்து 2 மடங்கு. ஏன்னா பாசி பருப்பு 1 மடங்கு, ரவை 1 மடங்கு எடுக்கும்போது 2 மடங்கு வெல்லம் நல்லா கரைச்சிட்டு, தேங்காய் ஒரு முழு தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 200 முந்திரி பருப்பு, இப்போ இப்படி கொஞ்சம் பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆற அப்படியே நல்லா பொழுன்னு வந்துடும். கேசரியோட பொழுப்பாக இருக்கும். சுருண்டு வந்தால் பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கிளறும் போது இந்த சுருண்டு வருது பாரு, சுருண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அல்வா மாதிரி வரணும். இந்த பொங்கல் வந்து நம்ம ஏற்கனவே இந்த டைம் ஆயிடுச்சுல, அதனால் குக்கரில் வச்சு பருப்பு அரிசியும் வேக வச்சுட்டேன். உப்பு போட்டு நம்ம தாளிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். மிளகு பொரியட்டு, மிளகு பொரியுது. இப்போ இந்த இஞ்சியை போட்டு, இது உடச்ச சீரகம், கருவேப்பிலை,
நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து மாற்றிடலாம். நல்லா புரிஞ்சு வந்துருச்சா? இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தாளிப்பில் ஊற்றணும் சாம்பார். திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஆர்டர் ஓரளவு எல்லாம் முடிச்சிட்டோம். ஃபைனலாக 2-3 ஐட்டம் இருக்குது. அதில் மெயினாக வந்து தோசையும் வடையும். அது சுட சுட கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் அதை கடைசியாக வச்சுருக்கோம். அதுக்கு எல்லாம் தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி தோசை மாஸ்டர் நான் தான். அதனால் நான் ஊற்றுற தோசை தான் நீங்களாம் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி ஊற்றுறேன் எல்லாம் வந்து பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த தோசை. இதுதான் கடைசி தோசை. நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. அம்மா நல்லா வடை சுட்டாங்க, வேகமாக சுட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம தோசைலாம் அப்படி ஊற்ற முடியாது. தோசைலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள். இது வந்து ஆனியனு, கேரட்டு, கொத்தமல்லி பொடி போட்டு பொடி தோசை. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா வடை, சுட சுட வடை போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வெஜ்ஜு குருமா இருக்குங்க. அப்புறம் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. சாம்பாருக்கு 3 சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு சட்னி. அப்புறம் வந்து பொங்கல் ரெடி பண்ணியிருக்கோம். பொங்கல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இட்லி சுட்டாச்சு. இங்கே வந்து உட்கார ஸ்வீட். இந்த ஸ்வீட்டு தான் அந்த ஸ்பெஷலாக நான் சொன்ன ஸ்வீட்டு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் செஞ்சு நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சில கஸ்டமர் வந்து டெலிவரி கேட்பாங்க. எங்களால் முடிஞ்சது ரொம்ப பக்கத்தில் இருக்க லொக்கேஷனை நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். இல்லை சில கஸ்டமர் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா நாங்களே சொல்லிவிடுவோம் டெலிவரி அவங்க தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை நம்ம டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த டெலிவரி சார்ஜஸ் நம்ம வாங்கிப்போம். இதுதான் பேசிக்காக நம்மளோட ஆர்டர் இப்படி தான் முடியும். இந்த மாதிரி நம்ம பாத்திரங்கள் அடுக்கி அழகாக சீல் பண்ணி நம்ம கொண்டு போய் கஸ்டமர் இடத்துல விட்டுருவோம். இப்படி தான் எங்கள் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் என்னால் ஃபுல்லாக எல்லா டிஷ்ஷையும் காட்ட முடியல. அதுக்கு மெயின் காரணம் வந்து எங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக அவ்வளோ ஃப்ரீயாக எங்களால் காட்ட முடியாது. இப்படி தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கேன். சில ரெசிபி உங்களுக்கு க்ளோஸ் அப்லையும் காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக இன்றைக்கி சமைச்சதில் ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவாக போட்டுடலாம். இல்லைனா இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதையும் உங்களுக்கு காட்டுறோம். அது இல்லாமல் நடுவில் வர ஆர்டர் வீடியோவும் நம்ம நிறையா பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தீங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னோட அட்ரஸ் நான் வந்து அம்பத்தூர்லேருந்து சமைக்கிறேன். ஸோ அம்பத்தூர் பக்கத்தில் இருக்க லொக்கேஷனில் யாராவது இருந்து உங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஷெஃப் லோக்கி. ஸோ உங்களை இன்னொரு வீடியோலேருந்து நான் பார்க்குறேன். டாடா பாய்.